Hey guys, நான் ஷமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெண்டு ஆடியோ வந்து நான் போட்டு காமிக்கிறேன். அதை மட்டும் கேட்டுட்டு வந்துருங்க. It all started with a WhatsApp message that I received from an unknown number. Probably the number is a US based number. And the message said that if I'm interested to take up a part-time job, then I have to log in. I have to open an account with Telegram and log in, and a receptionist will get in touch with me, and my task will be allotted, and my salary will be credited on a per day basis. The job was something very simple, like subscribing to a YouTube channel and liking videos. I was initially asked to provide a sample, which they said they would pay me for. All I had to do was take a screenshot of the subscribed video and send it to a receptionist on Telegram. I did that and I received my money instantly. I received 150 rupees, which I thought was a decent amount for something so simple. கேட்டிருப்பீங்க அப்படின்றமா நினைக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமா உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் வேணுமா, இல்லை உங்களுக்கு வந்து ஈஸியாக வீட்டில் இருந்துக்கிட்டே ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ணி உங்களால் 2000 1000 ரூபாய்க்கு மேலே ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எத்தனை பேருக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு தெரில. எனக்கும் இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு. ஸோ அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி அது மூலிமா நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமா போயிட்டு இருக்க ஒரு விஷயம். நார்த் சைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமா போய் நிறைய பேர் அவாராகி இதை நிறுத்திட்டாங்க. பட் தமிழ்நாடு சைடு, அதாவது சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போதான் இது வந்து பரவிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இப்போ ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த டெலகிராம் ஸ்கேம் இல்லை வாட்ஸ்அப் ஸ்கேம் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இடத்துல போகலாம். ஸோ இது எல்லாமே எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரோ ஒரு அன்னோன் நம்பர், ஒரு யூஎஸ், அதாவது +91 தானே இந்தியா நம்பர் இல்லாமல் +12 அந்த மாதிரி ஒரு நாட்டு நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் சில டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் மேப்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கூகுள் மேப்ஸில் வந்து நீங்கள் ரிவ்யூ கொடுக்கணும். ரிவ்யூ கொடுக்குற மூலியமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யூடியூப் வீடியோக்கு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதை மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த கோடை வந்து டெலகிராமுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. டெலகிராமில் வேற ஒரு ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, HR அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட போய் நான் கொடுக்குற கோடை வந்து லிங்க் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கெல்லாம் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்களே, ஸோ அவங்களே சில ஒர்க்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணீங்கன்னா ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒர்க்குக்கான சம்பளம் வந்து இவ்வளோ, அதாவது ஒரு 150 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து வித்ரா பண்ணணும்னா அதோட HR இருக்காரு, இல்லை எங்களோட ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் டெலகிராமில் போய் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கோடை நீங்க எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா உண்மையிலே 150 ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி நம்ப வச்சிட்டாங்க, ஓ இந்த மாதிரி விஷயம் நம்ம சிம்பிளா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ அந்த நம்பிக்கையை தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆயுதமாக ஆக்கிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க, டிஸ்கஷன் குரூப்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா டெலகிராமில் ஏதோ ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. காமனாக ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க, ஒரு நாளைக்கு 25 டாஸ்க் இல்லைனா 10 டாஸ்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 20 ரூபா கிரெடிட் ஆகும். உங்களோட HR கிட்ட போய் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் 5 டாஸ்க் முடிச்சோட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்பி நீங்கள் போய் உங்கள் HR கிட்ட கேட்டிங்கன்னா 5 டாஸ்க் முடிச்சோட்டி உண்மையிலே உங்களுக்கு 100 ரூபா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீ ஒரு டாஸ்க்கு போன 20 ரூபா தான், 20 ரூபாயிலேருந்து 50 ரூபா இல்லை 100 ரூபா போகணும்னா நீ வந்து அடுத்த லெவலுக்கு போகணும். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களை பூஸ்ட் பண்ணணும். ஒரு 5 டாஸ்க்கு அப்புறம் பூஸ்ட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வரும். அந்த டாஸ்க் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து பல ஆயிரங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதனையுமே நீங்கள் ஒரு 1000 ரூபாய் போட்டிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு 2500 ரூபா திருப்பி கொடுப்பானுங்க. ஒரு 2வது தடவை உங்களை நம்ப வச்சுட்டாங்க, உண்மையிலேயே அவங்க வந்து நம்மளுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மூலையில் வந்து செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 3000 ரூபாய் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4500 ரூபா வரும். பேசிக்காக நான் சொல்கிறேன், இதுக்குள்ள டீப்பாக அது அந்த டாஸ்க் பண்ணுங்க, இந்த டாஸ்க்கு பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. நான் பேசிக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் 1000 ரூபாய் போட்டிங்கன்னா 2500 ரூபா வரும், 2500 ரூபா போட்டிங்கன்னா 3500 ரூபா வரும். இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகப்படுத்தி திருப்பி அனுப்பிட்டே இருப்பானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே குரூப் டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இந்த குரூப்பில் இருக்கீங்களா மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டாஸ்க்கை பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. அந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு 1 lakh, அதாவது ஸ்டார்டிங் லெவல்னா 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவானுங்க. அப்புறம் 2500 ரூபா, அப்புறம் 10000 ரூபா, அந்த மாதிரி 15000 ரூபா போயிட்டே இருக்கும். அந்த 15000 ரூபா நீங்கள் எடுக்கணும்னா குரூப் டாஸ்க் பண்ணணும். இந்த குரூப் டாஸ்க்ல 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை நம்பி நீங்கள் 1 lakhோ இல்லை 1 lakhக்கு மேலேயோ இல்லை சில பேர்லாம் 5 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா
ஸோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் இல்லை ஸ்கேமில் போயிடுச்சு அந்த காசு. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுத்தப்ப அந்த அமௌண்ட் திரும்பி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. குரூப்பாக, அதாவது ஒருத்தர் 5 லட்சம்னா யோசிச்சு பாருங்க, குரூப்பாக நிறைய பேர் சேர்ந்து தான் அந்த டாஸ்க்கை பண்ணுறாங்களா. ஸோ அவங்க எல்லாருமே 5 லட்சம் போட்டால் அவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே அவங்க சுருட்டிட்டு ஓடி போயிடுவானுங்க. ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், அமௌண்ட் திரும்பியே வராது. நீங்கள் யோசிக்கலாம் அப்பதான் மூடிட்டு போயிருப்பானுங்க அப்படின்ற மாதிரி. இல்லை, இன்னும் அந்த 5 லட்சம் உங்களுக்கு திரும்பி வரணும்னா 13 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த 13 லட்சத்தோட சேர்த்து 5 லட்சத்தோட சேர்த்து 20 லட்சமா உங்களுக்கு திருப்பி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்கேமு. இனிமேல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட கதை கந்தல் அப்படின்ற மாதிரி. அதில் 10 மணிலேருந்து நைட் 9 மணி வரை ஒர்க் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம எதுவும் உண்மையான வேலை பார்க்குற மாதிரி நம்மளை நம்ப வச்சுருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்பி நம்ம வந்து அந்த இதில் நம்ம உண்மையிலே ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவாங்கள்ல, அதனை ஏமாற்றணும்னா அவனோட ஆசையை துணுனா போதும் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே உங்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி சின்ன அமௌண்ட் எடுத்து உங்கள்கிட்ட நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. சின்ன அமௌண்ட் ஒரு 150 ரூபா வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும்போது ஓகே உண்மையிலேயே அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்பிடுவீங்க. ஸோ அந்த 150 ரூபா அப்படியே 1000 ரூபா ஆகும். 1000 ரூபா போட்டதுக்கப்புறம் திருப்பி அந்த காசை கொடுப்பானுங்க. அது அப்படியே லட்சமாக மாறி அந்த லட்சம் பல லட்சமாக ஆகும்போது அந்த லட்சத்தை சுருட்டிட்டு அவங்க ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்து சைபர் கிரைம் கிட்டயோ இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட்டை போய் கொடுக்க போவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர்ல நார்த் சைடு நான் சொன்னேன்ல, நிறைய பேர் ஐ திங்க் இனிமேல் இதுவரை யாருக்குமே அது வந்து யார் அந்த ஸ்கேம் பண்ணா, அந்த ஸ்கேமர்ஸ் யார் அப்படின்றது கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சவுத் இந்தியா சைடு சவுத் பீப்புளை டார்கெட் பண்ணி அவங்க நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, பிளாக் பண்ணிடுங்க, ப்ரிகாஷனாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ ஒரு ப்ரிகாஷனாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்கேம் வந்து இப்போ அதிகமாக நடந்துட்டு இருக்கு. நிறைய நம்பர்ஸ்க்கு விஷயம் எனக்கு நடந்ததுனால நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ரொம்ப நாளாக இந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இது வந்து இன்னும் மிகப்பெரிய விஷயம், இந்தியா ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ டக்குன்னு மேக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலியமா எல்லாருமே அவார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வீடியோ மேக் பண்ணேன். வீடியோ ஏதோ முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கேமோ உங்களுக்கு நடந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மூலியமா நிறைய பேர் அவார்ட் ஆவாங்க. ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.